மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் DSL ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வந்து ஷார்ட் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு முன்னாடியே ஷாப்பிங் vlogல சொல்லியிருப்போம். ஸோ வந்து இப்போ அந்த நாள் இன்னைக்கான நாள் தான். இப்போ வந்து நம்ம ஒரு 3:30க்கு பஸ்ஸு ரெடியாக இருக்குது. கேரளாவுக்கு போகிறோம். பஸ்ஸில் தான் போகிறோம். ட்ரெயின் டிக்கெட்டு கிடைக்கலனால பஸ்ஸில் போகிறோம். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். இது வந்து ஃபேமிலி ட்ரிப் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். எல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. எனக்கு போர் தான் அடிக்கும். போர் அடிக்குமா? இதை வந்து அவங்கள்ட்ட நான் காட்டுறேன்ப்பா, நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில். அவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க, நான் அவங்க பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போகணும். அப்படிலாம் கிடையாது. இவனுக்கும் அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் மக்களே, அதனால பிரச்சனை கிடையாது. இவன் சும்மா சொல்லுவான். ஜாலியாக இருக்க போது பாப்பாவை வச்சு என்ன ஃபன் நடக்க போகுது நம்மளுக்கு தெரியலை இப்போ வரைக்கும். ஒரு வாட்டியும் வீடியோ எடுக்கும்போது பாதிலே கட்ட வர ரீசன் பாப்பானால தான். எனக்கு தெரிஞ்சு இந்த டூரும் ஏதோ சொதப்போன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம், அதுவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ட்ரிப்பு போகிறதுல ஜாலியாக இருக்குது. பாப்பாவை வீட்டில் விட்டு போயிருந்தா இன்னும் ஜாலியாக இருந்தேன். பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னா பாப்பாவையும் வீட்டில் விட்டு போகணுமா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேங்கம்மா. இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாப்பாவும் வரா அப்படின்றனால அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. அவ்வளோவா பண்ண முடியாது. கரெக்டில் இப்போ நம்ம தனியாக போகிறதுக்கும் பாப்பாவை கூப்பிட்டு போகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதனால் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது, ஆனால் பண்ணலாம். பாப்பாவையும் வச்சு ஒரு என்ஜாய் பண்ணி அவளுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்ட்டு லைனாக வரும் உங்களுக்கு ட்ரிப்போட vlogs எல்லாமே. ஸோ வந்து நீங்கள் கண்டினியூவாக vlog-ஐ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அழகழகான வீடியோஸ், டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ டைமை வச்சு இன்னும் ஒரு 1/2 hour நாங்கள் கிளம்ப போகிறோம். ஆமாம், கிளம்பிட்டு பஸ் ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ஆமாம். ஸோ உங்களுக்கு போகிற இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் எடுத்து காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு மக்களே இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு. பாப்பா தூங்கிட்டா வர வழியிலே, நானும் தூங்கிட்டேன். அதனால தான் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. இப்போது எல்லா லக்கேஜ் எல்லாம் உள்ளே ஏற்றியாச்சு நம்ம பஸ்ஸு. ஆமாம், இதுதான் நம்ம பஸ். இப்போ போகிற பஸ்ஸு. இன்னும் 2 பேர் வரல, மீதி 2 பேர் வந்துட்டாங்க. நம்ம இன்னும் 2 பேர் மட்டும் இன்னும் வர காணோம். காமி மக்களே, இப்போ தான் பஸ் ஸ்டாப்க்கு வந்திருக்கோம். பாப்பா வர வழியே ஆட்டோவில் தூங்கிட்டா. இவ்வளோ நல்லா தூங்கிட்டாங்க 2 பேருமே. செம்ம டயர்ட் மக்களே. காலையில் எழுப்பி விட்டாங்க 7 மணிக்கு. அதனாலே காண்டாக இருக்குது. இப்போ பஸ் ஏறினோடனே தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக தலைவலிக்குது. நம்ம பஸ்ஸு வந்துடுச்சு. இன்னும் நம்ம இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு 2 பேர் வரல, அதனால் வெயிட்டிங். பஸ்ஸு கூட அதுதான் வெயிட்டிங்கு. ஆமாம், அவங்க 2 பேர் வந்துட்டாங்கன்னா கிளம்பிட வேண்டியதான். ஸோ எஸ், நம்ம வீடியோக்குள்ளே அவங்க வந்தவுடனே பார்க்கலாம் எல்லாம். மக்களே, நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. பாப்பாவும் செம்ம ஸ்லீப்பிங்கில் இருக்கா. நானும் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன் என்ன கொஞ்ச நேரத்தில். இன்னும் அவங்க வரவே கிடையாது 2 பேர். அவர் வேறு கேட்டுட்ருக்காரு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறி உட்காருங்க, அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துட்டாங்க. எல்லாரும் ஒரே சீட்டில் ஏறி உக்காந்துனாங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேர் ட்ரையோ வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு ஹாய் சம்யா, நாங்கள் புதுசாக vlog ஆரம்பிச்சிருக்கோம். ஹாய். நான் இப்படி தான் இவங்க 3 பேரையும் மாற்றி வீடியோ எடுக்கிறது என் வேலையாக போச்சு. இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு மரியாதை இருக்கா பார்த்தீங்களா எனக்கு. வரும்போது இவன்ல மயன்ட்டான், எங்கே உட்காந்துட்டே போகணும் போல. உள்ளே ஏறணும்னு எங்கே இருக்குல்ல சேர்லாம், செருப்பால் அடிக்கணும் அவங்களெல்லாம். ஒரு பஸ் கூட புக் பண்ண துப்பு இல்லை அதுக்கு. இவருக்கு நிறைய இருக்கு துப்பு. நான் ஆக்சுவலி ட்ரெயின் புக் பண்ணியிருப்பேன், என்கிட்ட காசு கொடுத்துருந்தீங்கன்னா. தேவையில்லாமல் பஸ்ஸு வரும்போது ட்ரெயின் புக் பண்ணிடலாமா? ஆமாம்,
ஏன்னா எத்தனை நீங்க அந்த ஃபோன் எடுத்து இப்போதான் மக்களே ஒரு டீ கேப் கிடச்சிது நம்மளுக்கு. டீ வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஹாய் ப்ரோ, வாந்தி எடுத்தீங்களாமே? அது வீடியோ டீ 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவாங்க. குடிக்கிறோம்னா குடி. போய் வாங்கிட்டு வேணா, நான் வாங்கிட்டு வர முடியும். டீ வேணுமா? இப்போ தான் வந்து டீ கேப்புக்கு வந்திருக்கோம். வந்து சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். பாப்பாக்கு பசி வந்துச்சு, அதனால சப்பாத்தி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கா மக்களே. மனசாட்சியே இல்லை. நான் என்ன பண்றது, யாருமே சொல்லவே இல்லை. ஏதாவது செஞ்சு இதெல்லாம் அவங்களுக்கா தெரியணும் மக்களே. வீட்டில இருந்து நம்ம வெளில போகிறோமே, செஞ்சு கொண்டு வரணுமே, பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கலாமே, அப்படிலாம் இல்லை. யாருக்காவது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல ஏன் சாப்பாடு. நான் என்ன பண்ணுறது? பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் டெய்லி சாப்பிட்டுன்னு தானே இருக்கேன். என்ன பண்ணுறது? இங்க பாரு, ஏதோ இந்த 2 நாய்ங்களாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோங்க. பிடிச்சாலும் பிடிக்கலங்க. அந்த 2 பேரும் நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? ஹோட்டல் வந்திருக்கோம். ஹோட்டல் வந்து நிப்பாட்டி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. எனக்கு த்ரோட் பெயின் வந்துருச்சு பஸ் ஏறினோடனே. ஸோ முடியவே இல்லை. இது அங்கே போய் என்னதான் பண்ண போகிறோன்னு தெரியல. ஸ்டாப் இன்னும் ஒரு 1/2 ஹவரில் வருதா? இப்போ தான் வந்து எழுப்புனாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களை எழுப்பணும். நான் தான் ஏஞ்சேன். நம்மளை எழுப்பி பேக்லாம் பேக் பண்ணணும். மக்களே இப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்குறோம். மக்களே இப்போ தான் நம்ம புக் பண்ணியிருந்த டாக்ஸி வந்துருக்கு.